Praise the Lord. அநேக வேளையில நம்ம நன்மை செய்துட்டு அந்த நன்மை செய்தவர்கள் நம்மை தூற்றும் போது, அல்லது நாம் செய்த நன்மையை மறந்து நமக்கு தீமை செய்யும் போது, அல்லது நம்மை குறித்து தவறாக பேசும்போது, இனி நம்ம வாழ்க்கையில நன்மையே செய்யக்கூடாதுப்பா, யாருக்குமே உதவி செய்யக்கூடாது அப்படி என்கிற எண்ணம் தோன்றும். ஆனா கர்த்தருடைய வேதனை என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். நமக்கு நன்மை செய்யும் போது அதனால வரும் பாடு வரும்போது நம்ம பொறுமையோடு சகிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் நம்ம குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? இப்ப நம்ம ஒரு தவறு பண்றோம், அதனால நமக்கு ஒரு தண்டிப்பு கிடைக்குது என்றால் அது இயல்பாக நடக்கிறது, அதுல எந்த ஒரு கீர்த்தியும் இல்லை. ஆனா நம்ம நன்மை செய்து பாடுபடும் போது அதன் மூலமாக தேவனுக்கு முன்பாக அது பிரீதியாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இதற்கு முன் உதாரணமாக இருந்திருக்கிறார். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். நமக்கு மாதிரியை பின் வைத்து சென்றவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திலே நன்மை செய்தவராக சுற்றி திரிந்தார். ஆமென். அப்படிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இவ்வளவு நன்மை செய்த தேவனை உலகம் என்ன செய்தது என்று நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அவரை சிலுவையில் அடித்து நிந்தித்து அவரை தூஷித்து ஆமென் அவரை கொலை செய்தார்கள். ஆனால் அவர் உயிரோடு இன்றும் ஜீவனுள்ள தேவனாக நம் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னும் நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறதாக இருக்குது. நமக்கு நன்மை செய்ய முடியும் என்று இருக்கும் போது நம்மால் இயன்ற நன்மையை கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இப்படி நாம் நன்மை செய்து அதனால் வரும் பாடு நிமித்தம் துக்கத்தோடு இன்றைக்கு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் நிமித்தம் பிரீதியாக இருக்கிறார் என்பதை மறவாமல் சந்தோஷத்தோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாரும் செய்து முடிப்பார். இந்த நாள் சந்தோஷமாக அமையட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.